ஹாய் கேஷ், நான் உங்களை ஆர்டிஸ்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வாணிவிலா சபாவில் தான் இருக்கிறேன். இங்கே வந்து கலைஞர் வந்து பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு வந்து பூம்புகார் அப்படிங்கிற படம் போடுறாங்க. கதை வசனம் திரைக்கதை பண்ணியிருக்காங்க கலைஞர் ஐயா அவர்கள். அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் பார்க்கல. நான் பூம்புகார் படம் பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன் முடிஞ்ச உடனே. அதே மாதிரி நிறைய முக்கியஸ்தர்கள்லாம் வந்து படம் பார்க்குறாங்க. நம்ம ராஜா சார் மூலியமாக நம்ம இங்கே வந்திருக்கோம். அவருக்கு வந்து கொரோனா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் இங்கே வந்து என்ன அந்த கதை எப்படி இருக்குது, எப்படி வரப்போகுது, இன்ட்ரோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்காத ஆளுக்கு அது இப்போ டீசெண்டாக பார்க்குறவங்க வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறாங்க. சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து கலைஞர் ஐயா பிறந்தநாள் முன்னிட்டு படம் பூம்புகார் படம் போடுறீங்க, திரையிடுறீங்க, அதை டீட்டெயில்ஸ். இன்றைய தினம் கலைஞர் அவர்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100 நிறைவு, 101வது பிறந்தநாள் துவக்கம். அதை தொடர்ந்து எங்களுடைய கும்பகோணம் வாணிவிலா சபாவின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திரை ஓவியமான பூம்புகார் என்ற திரைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை 11 மணிக்கும் மாலை 6 மணிக்கு உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னை மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் என்று அழைத்துக் கொண்டவர். அந்த வகையிலே நாம் நம்முடைய தமிழர்கள் அனைவரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவருடைய பயணத்தின்படி அவர் தொடர்ந்த வழியில் அவர் பயணத்தை நாமும் தொடர்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எத்தனை வாட்டி இந்த படம் பார்க்குறீங்க சார்? இது அநேகமா ஒரு 15 வாட்டிக்கு மேல பார்த்துருப்போம். நம்ம இதுல தொலைக்காட்சி தொடரில் வரும்போதும் நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ தொடர்ந்து பார்க்குறோம். முக்கியமான தகவலை சேகரிக்கணும்னா அந்த படத்தை பார்த்தா தான் சில தகவல் தெரியுது. என்னுடைய பேத்தி கூட சிங்கப்பூர்ல ஒரு பேச்சு போட்டியில கலைஞர் எழுதிய கண்ணையினுடைய அந்த வாதம் பாண்டியனுடைய அவையிலே நிகழ்த்திய வாதத்தை பேசி அங்கே முதல் பரிசு பெற்றார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நீங்க சொல்லுங்க 2 வார்த்தை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100வது ஆண்டு நிறைவு மற்றும் 101வது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்கி மகிழ்கிறோம். இன்று கும்பகோணம் வாணிவிலா சபாவின் சார்பில் கலைஞர் கதை வசனம் எழுதிய பூம்புகார் என்ற திரை காவியத்தை இலவசமாக மக்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி ஷோவும் மாலை 6 மணி காட்சியும் இங்கே காட்சி ஒளிபரப்ப இருக்கிறது. படம் திரையிடப்பட இருக்கிறது. அதனால எல்லா மக்களும் வந்து இந்த திரை காவியத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான பூம்புகார் என்ற திரைப்படத்தை காண வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டு, மற்றும் கலைஞரின் புகழ் ஓங்க வேண்டும், அவர் வழியில் எல்லோரும் பயணிப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ இந்த படத்துல வந்து அவர் என்ன கதை வசனம் எழுதியிருக்காங்க? கதை வசனம் பாடல் கலைஞர் வந்து எழுதியிருக்காங்க. தலைவர் கலைஞர் எழுதியிருக்காங்க. இதுல வந்து டைரக்டர் வந்து பா நீலகண்டன். இது காவியம் பூம்புகார் 6-7வது படமா இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா தெரியல. அது அருமையான ஒரு கண்ணகி சிலப்பதிகாரத்தை வந்து படமா வந்து இது பண்ணிருக்காங்கன்னா
மக்களிடம் உழவு விட்டவரே அவர் தான். ஆமா, சிலப்பதிகாரம் காவியமாக இருந்தது, யாரும் படிக்கிறது இல்லை. அதை நாடகமா எழுதி முதல்ல புத்தகமா வெளியிட்டாரு. அதற்கு பின்னால் அதை திரைக்காவியமாக விட்டு உலக மக்கள் அனைவரும் கண்ணகி சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான் இதுல வந்து ரோலா நடிச்சிருப்பாங்க. அருமையான திரைக்காவியம் வந்து எல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு வந்து வாணி விழா சார்பா நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் பார்க்கறது. கலைஞருடைய 101வது பிறந்த நாள் தமிழகம் பூரா மட்டுமல்ல, உலகம் பூரா இன்றைக்குடைய பிறந்த நாளை தமிழர்களாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் இன்றைக்கு கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடி இந்த தருணத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு நகரம் முதல் மாநகராட்சி பூரா கிராமந்தோறும் இன்றைக்கு கலைஞருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாணி விழா சார்பில் இங்கே அவர் எழுதிய பூம்புகார் படம் இன்றைக்கு தினம் காலை 11 மணிக்கு முதல் காட்சியும் 2வது 6 மணி காட்சியும் நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். தொடர்ந்து மாதந்தோறும் இதை போன்ற படங்கள் வெளியிடுவதற்காக வாணி விழா சபாவின் சார்பாக முயற்சி எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம்.
படம் எப்படி இருந்துச்சு? படம் சிறப்பாக இருந்ததுங்க. பழைய காவியம் கரெக்டாக நல்லா சிறப்பாக இருந்தது. ஒன்றிய சார் வந்திருந்தாங்க, சிறப்பாக இருந்தது. சார் படம் எப்படி இருந்துச்சு? வாழ்க்கையில் ரொம்ப அனுபவபூர்வமானது, வரலாற்று தெரிஞ்சுக்கக்கூடிய திரைப்படம். ரொம்ப பெருமையான கதைப்படம். நல்ல படம் தானே. அற்புதம். காவத்தின் காவியம் சார் படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லது. கலைஞரின் பிறந்த நாளை போற்றி வணங்குகிறோம். அவரது நல்லாட்சி மீண்டும் தொடர தமிழக மக்கள் மீண்டும் வாக்களிப்பார்கள் என்று கூறி நன்றியை தெரிவித்துள்ளோம். சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். முதல் முறையா நான் டிவியில பார்த்துருக்கிறேன். தியேட்டர்ல பார்க்கணுங்கிற தேவையை வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் அருமையா இருக்குங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் அருமையான சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருக்கு? அருமை அருமை. 55 ஆண்டு இருந்தாலும் அது நினைவாற்றலாம் ரொம்ப 50 வருஷம் முன்னாடி படம் 64 1964 படம் 64 தயாரிச்ச படம் அது. படத்தை மட்டும் எஸ்எஸ்ஆர் சட்டமன்ற உறுப்பினர். அப்பட திரையில வந்த படமா அது? ஆமா, படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. சிறப்புன்னா அப்படியே ஒரு கலைஞர் கதாவசனம் படம் அருமையா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். ரொம்ப காலத்து முன்னாடி பார்த்தது, ரெண்டாவது பார்த்து ரொம்ப பழசமா சொல்ல. படம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, இப்ப பார்த்தது மாதிரி ஒரு ஞாபகம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமை. இது அடிக்கடி போகணும். படம் திரும்பி பார்க்கணும் இந்த படத்தை. எல்லாரும் இப்போ உள்ளவங்க பார்க்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தாகணும் இந்த படத்தை. படம் எப்படி இருந்துச்சு? பார்க்க அருமையான படங்க. கலைஞர் கதாவசனத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். படம் எப்படி இருந்துச்சு? படம்லாம் கேட்கணும். கலைஞர் ஐயாவுடைய கதாவசனத்தில் வந்து இந்த பூம்புகார் படம் வந்து சாதனை படம் கிடையாது. கரெக்டு கிளைமாக்ஸ் வந்து விஜயகுமாரி மேடம் வந்து எஸ்எஸ்ஆர் வந்து தவறான ஒரு அரசு தீர்ப்பை சொன்னான்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் பேசக்கூடிய மைய செலவுபடுத்துங்கள், பொய்ய சொல்ல மைய செலவுபடுத்தின அரசிட்ட பேசக்கூடிய அரசாங்க செய்கின்ற சுறுசுறுப்பும் படை வீரர்களில் பாசங்கள் செய்கின்ற துன்புறுத்தியும் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. ராஜேந்திர சொல்லுக்கே சிங்கம் என்பது பொருள். அந்த பொருள் அரசும் செய்கிற ஒரு குற்றத்தை எடுத்துரைத்து 15 நிமிஷம் இந்த கிளைமாக்ஸ் எழுத படம். இது ஒரு தவறான முறையில் தீர்ப்பு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அதிகாரம் இந்த பூம்புகாரில் நடந்த ஒரு உண்மையான ஒரு கதை. தேங்க்யூ.
பூம்புகார் படம் பார்த்தீங்க. அதுக்கு சொல்லுங்க, உங்க நேம் சொல்லுங்க, குட் நேம் சொல்லுங்க. என் பேர் கவிதா சார். நான் அரசு வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிருக்கேன். பூம்புகார் திரைப்படம் வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நமக்கு முத்துநறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நம்முடைய சிலப்பதிகாரத்தோட சிறப்பை பாமர மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மிக எளிமையான வழியில் ஒரு திரைப்படமாக நம்முடைய தலைவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அனைவருமே நம்முடைய பூம்புகாருடைய சிறப்பையும் நம்முடைய தமிழ் மக்கள் ஆரம்பத்தில் தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வாழ்க்கை முறையையும் நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதில் கவுண்டியடிகள் அவர்களுடைய பாடல் வந்து வாழ்க்கை என்பதோட அந்த பாட்டு முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையோட சிறப்பை வந்து எழுதியும் போதுதான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் இயற்றிய பாடல் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த திரைப்படத்தில். இது அங்கே உனக்கு நடந்த சம்பவம் உண்மையா அப்படிதான் இருக்கு. உண்மையா நடந்த சம்பவத்தை தான் சிலப்பதிகாரமா நம்ம ஏற்றிருக்காங்க. அந்த சிலப்பதிகாரத்தோடைய சிறப்பை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் பூம்புகார் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை தலைவர் நமக்காக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இது வரைக்கும் 4 தடவை டிவியில பார்த்துருக்கேன். இருந்தாலும் முதன்முறையாக திரையில பார்த்தது. இது மாதிரி நிறைய படங்கள், பழைய படங்கள் வந்து இது தலைவர் அவர்களுடைய 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தை வந்து திரையிட்டிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. 2வது என்னன்னா, இது எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாவே இந்த மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் சமயத்தெல்லாம் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய படங்களை வந்து இந்த தியேட்டரில் திரையிடணும், ஆமா திரையிடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. வர வருஷம் கண்டிப்பாக சார் வந்து குட் நேம் சொல்லுங்க சார். என் கலப்பில் சொல்லுங்க, குட் நேம் சொல்லுங்க. என் பேர் ராம்மோகன் சார். பூம்புகார் படம் பார்த்தீங்க, அந்த படத்தை அந்த படம் பல தடவை பார்த்துருக்கேன் சார். தொலைக்காட்சியில் பல தடவை பார்த்துருக்கேன், தேட்டர்லையும் பார்த்துருக்கேன். நான் இன்னைக்கு பார்க்குறதே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அந்த தலைவரை பற்றி தெரியும். தலைவர் தான் பல படத்தில் நல்லபடியாக வசனம் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பூம்புகாரில் அந்த காலத்தில் வாணிபம் எப்படி நடந்தது, எப்படி மாணிக்கம் முத்து போகலாம் அரசர்கள்ட்ட மக்கள்கிட்ட எப்படி எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட அரசராட்சி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எழுதி எடுத்து, அதே மாதிரி இந்த காட்சி அமைப்பெல்லாம் அந்த கோவலன் வரும்போது, அந்த கண்ணகி வரும்போது, ஒரு சேவலை வரும்போது அந்த சேவலை விரட்டி விடுறதுக்காக கதவை சாத்தும்போது அவன் திரும்பி போகிற மாதிரியும், கண்ணகி மேலே எந்த தவறு இல்லாத மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு. அதாவது ஒரு மனைவி கணவன் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருப்பாரு. அது தவறாக புரிஞ்சுட்டு அவன் போயிடுறாரு. அதேமாரி மாதவியும் வந்து அம்மா தான் வந்து செல்வத்தை வந்து அப்படின்னு ஒரு கதை சொல்லி அந்த செல்வத்தெல்லாம் திரும்ப ஒப்படைக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதேமாரி அந்த சிலம்பு காணாம போனப்ப அந்த சிலம்பத்தை ஒரு பொற்கொள்ள திடல பொற்கொள்ளத்தை போய் ஒரு காவலாளி கொடுக்குறாரு. அந்த காவலாளி தான் அவர்கிட்ட திருப்பிட்டு போறாரு. வீணா பொற்கொள்ளர் மேலே ஒரு பழி வந்துடக்கூடாதுங்கிறதையும் ஒரு நுணுக்கமாக ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோட அந்த காட்சி அமைப்பாங்க அருமையாக கொண்டு வந்திருப்பாரு. இது மாதிரி எவ்வளோ சொல்லலாம். வசனங்கள் வந்து நாள் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதல் காட்சியிலையும் நல்ல வசனம். ஆரம்பத்தில் அந்த கண்ணகியை கோவலன் கொஞ்சும்போது உன் முகத்தில் வந்து சேரர் நாடு தெரியுது, பாண்டிய நாடு தெரியுது, ஆனால் சோழ நாடு மட்டும் தெரியலையேம்பா, என்ன அதில் கையில் வெளியே இதெல்லாம் சொல்லி சொல்லும்போது அதான் புலி தான் என்னோட எதிரில் இருக்கு அப்படின்பா. இதெல்லாம் நல்லவருடைய வசனத்துக்கு ஒரு மிகச்சிறிய சான்று. எல்லாமே எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்தா நல்லா எவ்வளோ சொல்லலாம் அந்த படத்தை பற்றி. இதை பார்த்து ஒரு பிஹெச்டியே வாங்கலாம். அவங்க வரும்போது கூட தெரியல. ஆக்சுவலாக இறந்து போன ஆமாம் ஆமாம். அந்த எப்படி அவங்க திருநெல்வேலி எடுத்துட்டு போன ரவுட் அங்கே ஒரு ஆமாம் ஆமாம். அந்த சிலம்பை எடுத்து கொண்டு போய் பொற்கொள்ளத்தை கொடுத்துட்டு பொற்கொள்ளர் எடுக்கல. அவரு இவரை நம்பி வெளியில போயிடுறாரு. அவர் அந்த போட்டியிலேருந்து இவர் வேற ஒரு எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் மேலேயும் ஒரு திருட்டுப்பலி இல்லாமல் யாரும் பாதிக்காத அளவுக்கு ஒரு அந்த காவியத்தை சிலப்பதிகாரத்தை அந்த அருமையாக படைச்சிருக்காரு. இதை பார்க்குற அண்ணாவே சொல்லியிருப்பாரு, இந்த தம்பி கருணாநிதி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காருன்னா அவர் எத்தனை தடவை சிலப்பதிகாரத்தை படிச்சிருக்கணும் அப்படின்னு அண்ணாவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டாலின் எத்தனை வயசுல இருக்கும் அந்த நேரத்துலலாம் எப்படின்னு தெரியல சார். இது வந்த வருஷம்
அதாவது ப்ரொடியூஸ் பண்றது வந்து அவங்க ஃபேமிலி ஆமாம் ஆமாம், தயாரிப்பு முரளி மரம் தான் இருக்கு, ஒளிப்பதிவும் அமிர்தம் தான் வருது, அந்த ஃபேமிலி தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது கலைக்காக கலைஞர், முரளி மரம், அமிர்தம் எல்லாமே சேர்ந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய காவியம்லாம் எடுத்தா ஓடுமாலாம் இப்போலாம் தெரியாது. இது தமிழுக்கு செஞ்ச ஒரு தொண்டு. உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா எனக்கு இது லவ் மேரேஜ். நல்லா ஒரு கான்செப்ட் சொன்னீங்க, கேட்டேன். தேங்க்யூ சார். நல்ல